வணக்கம் நேயர்களே. குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 இதை பற்றி நம்ம ஜோதிட கலாநிதி திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்களிடம் சிறிய கலந்துரையாடல். வணக்கம் சார். வணக்கம். அடுத்து வெயிட்டிங்ல இருக்கிறது நம்ம மிதுன ராசி. அவங்களோட வாழ்க்கை இந்த வருடம், அதாவது இந்த குரு பெயர்ச்சி அவங்க வாழ்க்கையில எவ்வளோ நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லுங்க சார். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இரட்டைத்தன்மை உள்ள ராசி. ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோடைய இது பார்த்துருக்கீங்க சினிமா, அந்த மாதிரி அது மாதிரி மிதுனமே இரட்டைத்தன்மை. காலம்பர ஜோதிகா, சாயங்காலம் சந்திரமுகி, அதுதான் மிதுனம். மாற்று கருத்து இருக்க முடியாது. மிதுனம் நண்பர்களால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய தன்மைகள் இருக்கு. நம்பி ஏமாறுறது, நண்பர்கள்ட்ட ரொம்ப நம்புறது, வெளிப்படையா பேசுறது, இதெல்லாம் மிதுன ராசி என்பவர்களுக்கு யாராவது அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கட்டும், சேலஞ்ச் பண்ணி பெட் பண்ணி சொல்ல முடியும். 15 நாள் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ராஜா, 16ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் கடகாரன். அதுக்கு காரணம் இவங்களுடைய தனஸ்தானம் கடகம், அதுக்கு அதிபதி சந்திரன். அவர் என்ன பண்ணுவார், 13 நாள் வளருவார், 13 நாள் தேய்வார். அதே மாதிரி 13 நாள் பணம் இருக்கும், 13 நாள் பணம் இருக்காது. இப்படி நம்ம சொன்னோம், லாஜிக்கலாக கனெக்ட் பண்ணி சொன்னால் மக்களுக்கு புரியும். சந்திரன் வளர்றதும் தேயறதும் அதே மாதிரி அது தனஸ்தானம், பணத்தை சேர்த்து வைக்கிறோம். 1ஆம் தேதி 15ஆம் அப்பா இந்த ஊர் என்ன விலை, இந்த தெரு என்ன விலைம்பாங்க. 16ஆம் தேதிக்கு அப்புறம் டே ஒரு கத்தி வாங்க கூட காசு இல்லடாம்பாங்க. இது மிதுனத்துடைய இது. ஆக மிதுன ராசி என்பவர்களுக்கு ஜென்ம குரு ஒரு வருஷம் பாடாப்படுத்தியிருப்பார். 5, 7, 9 வீடுகளை பார்த்தாலும் ஜென்ம குரு உடல் உபாதைகளை கொடுத்திருப்பார், மனக்கவலைகளை கொடுத்திருப்பார். மிதுனத்துக்கு குரு ஆகாதுன்றதுனால இருக்கிற இடத்துடைய தன்மையை அதிகமாக பாதிச்சிருப்பார். மனசில் எக்ஸ்ட்ராடினரியான கன்ஃபியூஷன், ஒரே என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் தவறான முடிவுகள் எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார். இப்போது குரு, அந்த ஜென்ம குரு விலகிறது மிகப்பெரிய நல்ல விஷயம். 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெற போகிறார். தனஸ்தானத்தில் தனகாரகன் உச்சமாக போகிறார். ஆகி இவங்களுடைய 6, 8, 10ஆம் வீடுகளை பார்க்க போகிறார். இந்த 6ஆம் வீடு மேலே குரு வந்தாலே, 6ஆம் வீடு என்பது கடன், நோய், எதிரிகள், இந்த இடத்தை குறிக்கிறது தான். இப்போ இவங்களுடைய கடன் தீர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது சின்ன சின்ன கடன் அப்படி எப்படி இருக்கிறதெல்லாம் தீரும். இந்த பெரிய கடன்கள்லாம் இந்த ப்ரெஷர்லாம் மாறும். அது மாதிரி நோய்கள் தீரக்கூடியான வாய்ப்பு. அதே மாதிரி மறைமுக எதிரிகள் தாக்கம் மிதுனத்துக்கு அறவே ஆகலாம். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விபரீத ராஜயோகங்களை தருவார். என்னடா லைஃப் இது அப்படின்னு சலிச்சிட்டு இருக்கிற மிதுன ராசிக்கு, தம்பி வாப்பா எம்எல்ஏ சீட்டு தரேன்னு, அந்த மாதிரி இன்னைக்கு எம்எல்ஏவான பல பேர் மிதுன ராசியில் இருப்பாங்க. ஏன்னா ஜூன் 2க்கு குரு வரப்போறார், முன்னாடியே அந்த சிக்னல் வந்துடும். ஆக அந்த மாதிரி இருப்பார். ஆனாலும் உங்களோட 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. ஏற்கனவே அங்கே சனி இருக்காரு. இந்த 10ல் சனி இருந்து குரு பார்க்கும்போது, விஜய் சார் பேட்டியில் சொன்ன மாதிரி தான், சீட்டு கிடச்சிருச்சு ஜெயிச்சிட்டோன்னு ஆடினீங்க ஒட்டை நறுக்கிடுவேன்ட்டார். அதை மாதிரி நம்ம அந்த மாதிரி ஆட்டம்லாம் ஆடக்கூடாது. ஏன்னா இந்த ஹைப்பு, அதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது டக்குன்னு மேலே குதிக்கிறவங்க விழுந்தால் தாங்க மாட்டாங்க, பொத்துன்னு இதுவாயிடும். அதனால் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அதர்வைஸ் மிதுனத்துக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஓவராலாக மிதுனத்துக்கு இந்த ஆண்டு என்பது ஒரு சிறப்புமிக்க ஆண்டு. ஏன்னா பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு ஆண்டு. நல்லது நடக்கிறதெல்லாம் அடுத்தது, முதல்ல என் பிரச்சனை அந்த மாதிரியான ஆண்டு. மிதுன ராசி என்பவர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் இருக்கு கும்பகோணம் பக்கத்தில். அந்த ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் புதனுடைய ஆலயம். அந்த புதனுடைய ராசிநாதனுடைய ஆலயத்துக்கு போய், புதன் ஸ்தலம் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம், பாடல் பெற்ற ஸ்தலம், திருவாசகத்தில் பாடல் பெற்ற ஸ்தலம், ரொம்ப அருமையான அற்புதமான ஸ்தலம், அவ்வளோ பெரிய புண்ணிய கஷேத்திரம். பச்சை வஸ்திரத்தை பகவானுக்கு சாத்தி அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து அவரை வழிபட்டு வரும்பொழுது புதன் காயத்ரி மந்திரமும் சொல்லணும். இதெல்லாம் சொல்லும் போது இந்த காலகட்டங்கள் குரு பயிற்சி ஜூன் 2க்கு பிறகு இப்போ நீங்களே சுவாமியார் அற்புதமாக சொன்னீங்க காயத்ரி மந்திரத்தை. அந்த புதனுடைய காயத்ரி மந்திரத்தை ஜனங்க சொல்லணும். அது சொல்ல 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 அற்புதமான ஒரு வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் சிம்பிள், இறைவன் இல்லாமல்
எதுவுமே நடக்காது. பல பேர் என்னையே வந்து இன்டர்வியூவில் சாமி இருக்காரான்னு கேட்டாங்க. வித்தவுட் அ கிரியேட்டர் தேர் கேன் நெவர் பி அ கிரியேஷன். இந்த ஃபோன் இங்கே இருக்குன்னு சொன்னால் யாராவது உற்பத்தி பண்ணால் தான் இருக்கும். கண்டிப்பாக சார். இந்த வானத்தையும் மலையும் காத்தையும் மேகத்தையும் எவ்வளோ ஒருத்தன் உற்பத்தி பண்ணால் தான் இருக்கும். அண்ட் அவருடைய கிரியேஷனை மெஷரும் பண்ண முடியும். கடவுள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. யூ கான் மெஷர். கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு ஃபினாமினான் அது. ஏன்னா அவரோட கிரியேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 800 பில்லியன் மக்கள் பிறந்து இறந்துட்டாங்க. வெவ்வேறு முகங்கள், ஒவ்வொரு முகமும் வரைஞ்சிருக்காரு. அது உண்மையா சார். இது நான் நிறைய நாள் நினைக்கிறது உண்டு. அதே காது, அதே மூக்கு, அதே வாய், எல்லாமே அதே தான். ஆனால் உருவ வேறுபாடுகள் எவ்வளோ, அது இடமும் மாறல, எல்லாம் அதே இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆனால் அதுலேயுமே வேறு இல்லை, எவ்வளோ மாற்றங்கள் அப்படி பண்ணியிருக்காரு. ஆக சைனாக்காரன் நமக்கு பார்த்தா தெரியல, ஆனால் அவங்களுக்குள்ள அடையாளம் தெரியுது. ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமாம், ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால இப்போ 1000 பில்லியன் இருக்கக்கூடிய முகங்களும் வேறையா இருக்கு. இனிமேல் வரக்கூடிய 1200 புதுசாக வருது. யார் அவர்? எப்படிப்பட்ட கிரியேட்டிவிட்டி! நான் கூட சொன்னேன் ஒரு இதில், 1 கோடி கொடுத்து ரவி வர்மாக்கு, பிகாசோ கொடுத்து ஒரு முகம் வளர்ந்தா 1 கோடி. எத்தனை முகம் வரைய முடியும்? 10,000 100,000 அதுக்கு மேலே முடியாது. ஒரு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காரு நான் ஸ்டாப்பாக. அதனால் கடவுளுடைய இதுக்கு மெஷரே பண்ண முடியாது. இறைவன் யார் வந்து கனெக்டடாக இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்படின்னு யாராவது சொன்னால் மிகப்பெரிய பொய். பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும், எப்படி கடந்து போகணுங்கிற மனோதிடம், அறிவு, தெளிவு அவர்களுக்கும். பிரச்சனைகள் வராம யாரும் தவிக்க முடியாது. வர பிரச்சனையை பார்க்கக்கூடிய தன்மை, அணுகுமுறை, அதை ஹேண்டில் பண்ற விதங்கள், அங்கதான் வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் உள்ளான வித்தியாசம். ஜென்ரலா எந்த ஜோஷியரை போய் பார்த்தாலும் சரி, அவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது சார். ஆனா உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஃபீல் கம்மியா இருக்கு. ஏன் அந்த மாதிரி எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது பர்டிகுலரா ஜோதிடர்கள்ல சில ஜோதிடர்கள் வித்யா கர்வம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்தே வந்து 64 கலைகளில் ஒரு கை தேர்ந்த மியூசிஷியனுக்கு ஒரு கர்வம் இருக்கும், எனக்கு இந்த திறமை இருக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு சாரார் இருக்காங்க. ஒரு சாரார் அந்த வித்யா இல்லாமே கூட கர்வமாக இருப்பாங்க. அது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஜோதிடர்களில் சராசரி வரக்கூடிய மக்கள்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமை அந்த கேள்விகளுக்கு கூட இரிட்டேட் பண்ணுது. ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு மேலே சம்பந்தம் இல்லாத கேள்விகள், திருப்பி திருப்பி கேள்விகள், இதெல்லாம் வந்து கூட ஒரு சராசரி மனிதனா, ஜோதிடம் தான் கூட பேசிக்கலி ஹியூமன். இதுதான் வந்து மெயினாக அந்த ஸ்ட்ரிக்டாக ஆகக்கூடிய காரணங்கள். என்கிட்ட நீ இந்த கேள்வி தான் கேட்கணும், கரெக்டாக பேசணும், நேரத்தோடு பேசணும் அப்படிங்கிறதுக்காக சில ஜோதிடர்கள் மாறுறாங்க அனுபவத்தினால. ஓகே, புரியுது சார். இப்போ நம்ம பேச போகிறது குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான். அதுக்கிடையில் எனக்கு இருக்கிற சின்ன சின்ன ஜோதிட சந்தேகங்களை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஜெனரலாக இப்போ நம்ம ஒரு ஜோஷியர்கிட்ட போகணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த நேரம், கட்டம் இதெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் கூட நாம் வந்து ஒன்ஸ் பார்த்தோமான்னா இல்லை, மறுபடியும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் போய் பார்ப்போம், ஏதாவது மாறி இருக்கும், கட்டம் மாறி இருக்கும், அது கிரகநிலை மாறி இருக்கும்லாம் சொல்லுவாங்களே, கட்டம் மாறுமா? கட்டம் பிறப்பு ஜாதகம் மாறாது. அது வந்து ஜனனம் முதல் மரணம் வரை ஒரே ஜாதகம். இந்த கோச்சாரம்னு சொல்லக்கூடிய, அதாவது கரண்ட் பிளானட்டரி மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து சுழண்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் பிறப்பு ஜாதகம் வந்து ஒரு வைஃபை மாடல். இப்போ பிளானட்ஸ் வந்து நீங்கள் பிறந்த ஜனன அந்த நொடியிலேருந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கு, தொடர்ந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. பல ஆண்டுகள், பல மைல்கள் மூவ் ஆகி ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அதனால் ஆனாலும் இப்போ இருக்கிற கரண்ட் பிளானட்டரி பொசிஷனும் உங்களுடைய ஜனன ஜாதகமும் எப்போவுமே கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அதனால தான் இப்போ காருக்கும் பெட்ரோலுக்கும் உள்ள சம்பந்தம். கார் அப்படிங்கிறது ஜனன ஜாதகம் அப்படின்னா, பெட்ரோலுங்கிறது வந்து தற்சமயம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி மாதிரி ரெண்டுமே கனெக்ட் ஆனால் தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் எப்போ நடக்கணும் அப்படிங்கிறது தீர்மானமாகும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஜென்ரலாக ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சொல்கிறாங்க சார். அது என்னதான் பாசிட்டிவ் 1-2 சொன்னாலும் நெகட்டிவ்க்கு தான் வேல்யூ அதிகம் இல்லையா? அதை கேட்டுட்டு நம்ம ஏண்டா போனோம், இது ஏண்டா இந்த தப்பை செஞ்சோங்கிற அளவுக்கு முன்னாடி இருந்ததை விட பெருசாக மனநிலை பாதிக்கப்படுது இல்லை? அப்போ நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்ல வர மக்கள்கிட்ட அப்படின்னு ஏதாவது நினச்சது உண்டா சார்? கண்டிப்பாக. இது வந்து கம்யூனிகேஷனில் ஒரே விஷயத்தை நீங்கள் 500 முறையில் 5000 முறையில் கம்யூனிகேட் பண்ணலாம்.
ஸோ நெகட்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறது வந்து தவறு. எந்த ஒரு ஜோதிடம் அல்லாத யாருமே டாக்டர்லேருந்து ஆரம்பித்து அப்போ நெகட்டிவாக ஒரே விஷயத்தை, இப்போ ஜாதகத்தில் ஒரு தவறு இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் பாலிஷ்டாக கொஞ்சம் அவங்க மனசில் ஒத்துக்கிற மாதிரி அப்படி நயமாக சொல்லக்கூடிய அந்த தன்மை இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ மிதுன ராசி நேயர்களோட வாழ்க்கை இந்த வருஷம் வந்து அமோகமா இருக்க போது, ரொம்ப தெளிவான முடிவுகள்லாம் எடுக்க போறாங்க, நல்லது நிறைய நடக்க போகுது.